அஸ்ஸலாமு மால் சிக்கன் சுக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேணாம், அப்புறம் கசப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை அப்படியே மூடி போட்டு 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே பேனை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க சிக்கன் மிக்சரை எடுத்து அப்படியே போட்டுடலாம். கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுறலாம். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட மேலே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெய் சோறுக்கு கூட பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.